காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நிறைவான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 54. கடன் தொல்லைகள் தீர இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுகிறேன். நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. வறுமையை எடுத்துச் சொல்லி பிறரிடத்தில் இழிவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் தினமும் உயர்ந்த தபத்தை பயிலாமையை கற்ற இழிந்த அந்த கயவர்களை நோக்கி நாம் செல்லாமல் தடுத்தாட்கொள்ளக்கூடிய திரிபுராந்தகியாகிய அம்பிகையின் பாதங்களை தஞ்சமடையுங்கள். நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்றால் யாரிடத்திலெல்லாம் கடன் பட்டிருக்கிறோம்? பெற்ற தாயிடத்தில் பெற்ற கடன் பட்டிருக்கிறோம். வளர்த்த தந்தையிடத்தில் வளர்த்த கடனை பட்டிருக்கிறோம். உணவு கொடுத்த சகோதரி, உணர்வு கொடுத்த சகோதரன், இப்படி எல்லோரிடத்திலும் கடன் பட்டிருக்கிறோம். இதைத் தவிர சிலர் வங்கியிலும் கடன் பெற்றிருக்கலாம், சில நிறுவனங்களிலும் கடன் பட்டிருக்கலாம். இப்படி நாம் பெற்ற கடனையெல்லாம் அம்பிகையின் பாதங்களை நினைப்பதாலேயே அந்த கடன்கள் தீர்ந்துவிடும். எக்கோ கடனை வாங்கிவிட்டு அம்பிகையின் பாதங்களை நினைத்தால் கடன் தீர்ந்து விடுமா என்று கேட்கலாம். அப்படி இல்லை. நாம் பெற்ற கடனை மீண்டும் செலுத்துவதற்கு நமக்கு வருமானம் பெருக வேண்டும். அதற்கான வழிகளை அம்பிகையின் பாத நினைவு நமக்குள் செயலாக்கும் என்பதை சொல்லி தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.